தேவனுக்கு ஏற்றுனா நம்ம நிலைமை என்ன? இல்லை தேவன் நமக்கு ஏற்றுனா நிலைமை என்ன? நான் தேவனுக்கு ஏற்றுனாலும் என் நிலைமை என்ன? அல்லது தேவன் எனக்கு எதிர்த்து நின்னாலும் என் நிலைமை என்ன? இவ்வளோ பெரிய அது. இதை விட ஒரு கஷ்டம், இதை விட நஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தேவன் எனக்கு ஏற்று நின்னா. ஆனால் தெரியுமான்னா தெரியாது. தேவன் எனக்கு ஏற்று நிற்கார் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. காயின்ட்டு என்ன சொல்கிறாரு? நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாமல் போனால் எங்கே படுத்து கிடக்கும்? வாசப்படியில் படுத்து கிடக்கும். என்னது படுத்து கிடக்கு? தெரியுமா? இது கண்ணுக்கு தெரியாது. பாவம் வாசப்படியில் படுத்து கிடந்தா தெரியாது, பாம்பு படுத்து கிடந்தா தெரியும். சாபம் படுத்து கிடக்கு, எப்படி தெரியும்? நிழலை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. என் நிழலை நான் பிரிக்கணும்னு நினச்சா பிரிக்க முடியாது. என் சாபத்தையும் நினைச்ச முடியாது. தாண்டி தாண்டி தான் போவோம். அது நம்ம கூட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பிரிக்கவே முடியாது. கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இப்படி தான் அநேக காரியங்களை தேவன் எதிர்த்து நிற்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர் எதிர்த்து நிற்கிற காரியம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் எதிர்த்துனா தெரியும், ஒரு மனுஷன் நம்மளை அடிக்க வரான்னா நமக்கு தெரியும். தேவன் எதிர்த்துனா எப்படி தெரியும்? ஆனால் பாருங்கள், வாய் பேசாத கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. வாய் பேச முடியாத பேசாத மிருகம், அது அப்படி தான் எழுதி வச்சிருக்கு, பேசாத மிருகம் அப்படின்னு. அதுக்கு தெரிஞ்சிருக்கு தேவதூதன் பட்டயத்தோட எதிர்த்து நிற்கிறார் அப்படி.